என்னுடைய கருத்தின்படியாக நான் இந்த பேப்பர் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு எல்லாரும் கையிலே இருக்கும்னு சொல்லி அது அப்படி இல்லை. நான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த பேசும் புத்தகம் என்ற குரூப்பில் இந்த பேப்பரை ஷேர் பண்ணிடுறேன். அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பேசும் புத்தகம் நீங்கள் எக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட குரூப்பில் இந்த பேப்பர் வந்துருக்கு. 20 பக்கம் உள்ள ஒரு பேப்பர். ஆகவே நான் அதை அப்படி வாசிக்கலாது. சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லுவேன். கிறிஸ்தவத்தினுடைய பணம் செல்வ செழிப்பு பற்றிய கருதுகோள். உங்களுக்கு தெரியும், இயேசு வந்து தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது சொன்னார், வெள்ளியோ பொன்னோ செப்பு காசோ கொண்டு போக வேண்டாம். அப்ப நாம யோசிக்கலாம், இயேசு வந்து பணத்தை எதிரானவர் சொல்லியாண்டு. ஆனால் வேதாந்தத்தில் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 38 ஓமைகள்ல 16 ஓமைகள் வந்து பணத்தை பெற்றது. பணம் பெற்ற ஓமைகள் தான் கூடுதலாக இருக்கிறது மற்ற எல்லாத்தையும் விட. அதோட மற்ற கிறிஸ்தவ விழுமியங்கள் அல்லது பண்புகளை விட பணத்தை பற்றின போதனை வந்து கிட்டத்தட்ட பல பல எண்ணிக்கையில் அதிகமானது. கிட்டத்தட்ட 2350 வசனங்களோடு வேதாமத்தில் பணத்தை பற்றி மாத்திரம். ஆக இதில் என்ன விளக்கி கொண்டோம்னு சொன்னால், பணம் முக்கியமான ஒன்று. நான் கூட பணத்தை பற்றி நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் பணம் எங்களை செல்வ செழிப்பு வந்து எங்களை கூடுதலாக ஆட்டி படைக்கும். எங்களுக்கு தெரியும், வர்த்தக பரிமாற்றம் என்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த வர்த்தக பரிமாற்றம் வந்து ஆரம்பத்தில் பொருள் பண்டமாட்டாகத்தான் இருந்தது. அந்த பொருட்களை கொடுத்து பொருட்களை பெறுவார்கள். அது ஒரு பொருளாக இருக்கலாம், சேவையாகவும் இருக்கலாம். வேதாந்த உதாரணங்களை நான் போட்டிருக்கிறேன். விபச்சாரம் செய்து பண்டம் பெற்ற வரலாறு கூட வேதாந்தத்தில் உண்டு. ஆகவே சேவைக்கும் பண்டம், பொருளுக்கும் பண்டம், இப்படியா இருந்தது காலம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தங்கம் வெள்ளி அதில் நிறுத்தி கொடுப்பாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நாணயமாக்கின பிறகு நாணய வரலாறு வந்து பிறகு இப்போ அதுக்கு பிறகு பணமாக வந்து இப்போ எங்களை கையில் காசாக இன்டர்நெட் கரன்சியாக கூட வந்துட்டுது. அப்போ இதுதான் என்னுடைய சரித்திரம். அப்போ இதில் வந்து சொத்துக்களை பற்றிய கண்ணோட்டத்தை பற்றி பார்க்கும் பொழுது வேதம் சில போதனைகளை தெளிவாக சொல்லுகின்றது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அதன் பூமியும் அதன் நுழைவும் கர்த்தருடையது, எகிப்தியராகிய என் ஜனம், அசிரியராகிய என் ஜனம், இஸ்ரவேலாகிய என் ஜனம் எல்லாம் என்னுடைய ஆசிரியப்பட்டவர்கள் சொல்லிய வேத வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஆதாரம் தந்து இருக்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னொன்ஸ்ல இருக்குது. அதாவது ஒரு வகையில் பார்த்தா கடவுள் சொல்ற எல்லாமே என்னுடையது, நீங்களும் என்னுடையது, பொருட்களும் என்னுடையது, உலகம் என்னுடையது, எல்லாமே என்னுடையது. அப்படியா இருக்கும் பொழுது மனிதனுடைய சொத்தை பற்றி என்ன சொல்லலாம்? மனிதனுக்கு சொத்துகள் அதை பற்றி என்ன சொல்லலாம் என்றால், அது அவனுக்கு சொந்தமானதே இல்லை. அது உண்மையில ஒரு வகையில ஒரு கடன் போல, கடவுள் வந்து கொடுத்த ஒரு நிர்வகிக்க வேண்டிய ஒரு 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 பொறுப்பு. அந்த பொறுப்பை அவன் சரியாக நிர்வகிக்காவிட்டால், அந்த கடனை சரியாக கையாளாவிட்டால் அவர் குற்றவாளி என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொண்டது. ஆதிச்சபையை பார்த்தோம்னு சொன்னா, ஆதிச்சபையில வந்து உங்களுக்கு தெரியும், விசுவாசிகளாக உண்டாச்சு இருந்த பொழுது அந்த விசுவாசிகள் ஒரு ஆள் மட்டும் அறிஞ்சிருக்கே இல்லை. அதாவது அந்த முதல் பிரசங்கத்தை சேர்ந்த 3000 பேர்ல வந்து வேற தெரியும், சொந்தக்காரன் விரண்டு, மச்சான் விரண்டு, அப்பாண்ட துறவு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வந்து ஒவ்வொரு இடங்களிலிருந்து வந்தார்கள், முன்பின் அறியாதவர்கள். அப்படிப்பட்ட மக்களோடு கூட அந்த எருசலேமில் இருந்த மக்கள் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அவர்களுக்குரிய தேவைகளை சந்தித்து ஒருத்தருக்கு ஒரு குறையும் இல்லாதபடி அதை சந்தித்தார்கள். ஒருத்தருக்கு சொல்ல இல்லை. இதுதான் அந்த முதலாவது கம்யூனிசம். அது வந்து ஒரு வெளியார் நெருக்கடி ஒன்றுமே இல்லாமலே அவங்க தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுதான் முதலாவது நான் பார்க்கின்ற மாடல். அது பிறகு நீங்கள் தெரியும், அடுத்த 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவர் காணி ஆட்சிகளை விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து அதுக்கு அவங்க பிரித்து கொடுத்தாங்க. அதுக்கு 6ஆம் அதிகாரத்தை வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டது. கிரேக்க மொழி பேசுகிற கிரேக்க மொழி பேசாத யூதர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துட்டது. அப்போ அதுக்கு அவங்கள பராமரிக்கிறதுக்காக ஒரு 6 பேர் அந்த கமிட்டியை போட்டுட்டாங்க, டீக்கன்ஸ். அது பிறகு தொடர்ச்சியாக சபை வளர்ந்து வந்தபோது 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது சபை சிதறடிக்கப்படுகின்றது. அப்போ இந்த அமைப்பெல்லாம் போயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தால் சிதறடிக்கப்பட்டு போன இடங்களில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அது இப்போ அங்கே உள்ள ஆட்கள்
அங்கே உள்ளவர்கள் செல்வந்தர்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் திரட்டி எருசலேமிற்கு பஞ்சத்துக்கு ஆசிரியர் அளவுக்கு விதமாக அந்த ஆரம்பகால சபையினுடைய காரியங்கள் இருந்தது. பிறகு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் வரும் பொழுது சபையினுடைய துன்புறுத்தல் காலத்தில், கடும் துன்புறுத்தல் காலத்தில் நான் சொன்னது போல எருசலேம் பஞ்சத்தில் புறவினத்து சபை, அதாவது யூதர் இல்லாத சபை, அந்த சபையில உள்ள செல்வந்தர்கள், அதில் உள்ள விசுவாசிகள் தான் அந்த சபைக்கு உதவி செய்தார்கள். காசை கொடுத்து பஞ்சத்தில் உதவி செய்து கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சபையில் ஒரு மாற்றம் வந்தது. கான்ஸ்டன்டைனுடைய மனமாற்றம் நடைபெற்றது. அந்த மனமாற்றம் நடைபெற்ற பொழுது அவன் தன்னுடைய பிரதானமான ராஜதானியாகிய ரோமாபுரியை விட்டு கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்துக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றிய பொழுது ரோமாபுரி வந்து முழுவதுமாக விசுவாசிகளோட கையில் வந்துட்டது. அது ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவம் இப்பொழுது செல்வாக்குள்ள கிறிஸ்தவம் மாறிட்டது. முதல் வறியவர்களாக இருந்த கிறிஸ்தவம் இப்பொழுது செல்வந்த கிறிஸ்தவர்களாக மாறிட்டது. இப்படியாக ஒரு அந்த மனமாற்றத்தோடு கூட தலைகளான சூழ்நிலை வந்த பொழுது அது பணத்தில் பெரிய ஆதிக்கத்தை செலுத்த துவங்கியது. அங்கே உள்ள ரோமாபுரியில் உள்ளவர்களுடைய பண செல்வாக்கு, அவர்களுடைய எல்லா காரியங்களும் கூடுதலாக முக்கியத்துவம் பெற துவங்கியது. இப்போ எப்படியாக செல்வாக்கு செலுத்துகிறபடியினால அந்த காரியத்தால் பலர் வந்து மனதில் கொஞ்சம் குத்தப்பட்டார்கள். நாங்கள் உண்மையாக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, எங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை என்று ஒரு கொஞ்சம் பேர் செய்தார்கள். இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த ஊழியம் வேண்டாம், இந்த நாடும் வேண்டாம் என்று சொல்லி காட்டுக்கு போய் முனிவர்களாக தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். முதலாவது யாருன்னு தெரியும்? முதலாவது போன முனிவர் ஆண்டனி. ஆண்டனி என்றவர் முதலாவது போன முனிவர். அவர் வந்து இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போய் முதலாவது முனிவர் ஆண்டனி. அப்போ அவர் போய் அங்கே காட்டில் போய் அவர் கடவுளோட தன்னுடைய சம்பாஷணையை கொண்டு போது மக்கள் போய் என்ன செய்வாங்கன்னா போய் அறிவித்தல் கேட்பாங்க, ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு, ஏதாவது சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முனிவர்த்துவம் கொஞ்சம் வளர ரைட், அது கொஞ்சம் அமைப்பாக வந்துட்டது. அடுத்த முனிவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெக்கோமியஸ் என்று சொல்லி அவர் வந்து முனிவர் அமைப்பு உருவாக்கிட்டார். அதாவது கிட்டத்தட்ட எப்படி குருவான் அமைப்பு இருந்ததோ அதே போல முனிவர்த்த அமைப்பு உருவாக்கி, அப்போ அங்கே முனிவர்கள் வந்து பயிற்சி பெறுவதற்காக அங்கே போயிருந்து அவர்கள் தங்களுடைய முனிவர்த்துவ பயிற்சியை அடக்கொடுக்கமான பயிற்சி, அந்த பயிற்சிக்காக போகும் பொழுது அவர்களுக்கு ஆட்களுடைய செல்வாக்கு குடிக்கொண்டு வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முனிவர்களுக்கே காசு வந்து சேர்த்து வைக்கிட்டது. ஏன்னா ஆட்கள் போராக்க சும்மா போக மாட்டாங்க, கழிச்ச உடனே கொஞ்சம் காசை கொடுப்பாங்க. அப்போ முனிவர்களுக்கு இப்போ கொஞ்சம் காசு பெற துவக்கிட்டது. அப்போ எந்த நாட்டை விட்டு அவர்கள் இது வேண்டாம் என்று சொல்லி காட்டுக்கு போனாங்களோ, எந்த வனாந்திரங்களுக்கு போனாங்களோ அந்த வனாந்திரங்களில் இப்போ அவங்க செல்வாக்குள்ளவர்களாக மாறினார். அப்போ அவையில் கொஞ்சம் காலத்தால் தங்களுக்கு 2 கட்டாண்ட மேலே இருக்கிறத விட கொஞ்சம் இங்கே போய் செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் முனிவர்கள் வந்து திருப்பி இங்கே வந்து புலவர்களாக வந்து போப்பா புலவராக வந்து இருக்கிறார். ரைட், அதில் இருந்த முனிவர் வந்து கடைசியாக போப் கிரகரி ஒரு மனத்தை போப் அவர் வந்து முனிவராக இருந்து அதை விட்டுப்பட்டதுக்கு வந்து போப்பா வந்தார். அப்படி அவ்விதமாக பல இப்படிப்பட்ட அந்த காசு வந்து விதமாக தான் இருந்தது. முனிவர் கூட கடைசியாக காசுக்கு அழிவப்படுற அளவுக்கு வந்துட்டு. சரி, அடுத்தது இதுதான் அந்த முனிவத்துவ காலகட்டம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் முனிவத்துவனுடைய மத்தியம காலகட்டம் கொண்டு வருகிறது. அதாவது இந்த முனிவருடைய முனிவத்து ஆரம்ப காலகட்டம் முடிஞ்சு ஒரு மத்தியம காலகட்டம் வந்த டைமில் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல முனிவத்துவ அமைப்பு உருவாக துவங்கிட்டது. அப்போ அதில் வந்து டொமினிக்கான அமைப்பு, அதே போல ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்க துவங்கிட்டது. அந்த அமைப்புகள் எல்லாம் கூட ஒரு சில கட்டுப்பாடுகள், உதாரணமாக பிரான்சிஸ்கன்ஸ், உங்களுக்கு தெரியும் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்பவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரான்சிஸ்கன் சபை. அந்த பிரான்சிஸ்கன் சபை கூட கட்டுப்பாடு உள்ள சபையாக, தாங்கள் காசு எடுக்க மாட்டோம், தங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் கை வைப்போம், காசை தொட மாட்டோம் சொல்லி இருந்தவர்கள். ஆனால் அப்புறம் காலம் போகல, உங்களுக்கு தெரியும்
பணம் அவ்வளவு தூரத்துக்கு லேசான காரியம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்களை ஆட்டு படிக்க துவங்கிட்டது. அவ்விதமாக பல்வேறு அமைப்புகள் உருவாகி அந்த எல்லாத்திலையும் பணம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கிற காரியமாக மாற துவங்கிட்டது. இப்படியாக பார்த்தால் ஆரம்ப சபையினுடைய அந்த கான்ஸ்டன்டைனுடைய மனமாற்றத்துக்கு பிறகு சபையினுடைய அந்த சபையினுடைய ஒரு நிலை ஆட்டம் கண்டன்மையாக தான் இருக்கிறது. பணம் அதை ஓரளவுக்கு ஆட்டி படைத்தது. அது காட்டுக்கு போனாலும் என்ன, நாட்டில் இருந்தாலும் என்ன, முடிவராக போனாலும் என்ன, இங்கே இருந்தாலும் என்ன, எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டு இருந்தது. பிறகு ஒரு இருண்ட காலகட்டம்னு சொல்ற காலகட்டம் அந்த சபையில், அதாவது மக்களுடைய பணத்தை எப்படியாவது எடுக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை உருவாயிட்டது. அதில் ஒன்று மிக நாங்கள் எல்லாம் அறிந்த ஒரு மோசமான ஒரு காரியம், பாவமன்னிப்பு பத்திரம். அப்போ என்ன செய்தார் சொன்னால், அந்த பாவமன்னிப்பு பத்திரத்தை நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணி அதுக்கு காசை போட்டிங்கன்னா அந்த காசு பெட்டிக்குள்ள போன உடனேயே செத்த ஆத்துமாக்கள் இருந்தால் அவை துளி எழும்பிடுகிறார். அதே போல பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எந்த விதமான ஒரு போதனை மூலமாக இந்த பாவமன்னிப்பு பத்திரமானது பெருவாரியாக அச்சிடப்பட்டு மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு ரெபடிஸ்மெண்ட் போல உருவாக்கப்பட்டு அந்த காலங்களில் மக்களும் அந்த காலங்கள் நிறைய செத்து கொண்டு வந்தாங்க பல வியாதிகள் மூலமாக. அவர்களுக்கு இந்த பாவமன்னிப்பு பத்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதன் மூலமாக நிறைய சம்பாதித்து அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் பெசிலிக்கா கட்டினெல்லாம் அந்த காசுல தான். இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டு போகும் பொழுதுதான் எங்களுடைய மார்ட்டின் லூத்தர் இந்த காரியம் எல்லாம் தவறு, இது கிருபையினுடைய காரியமே அல்ல, வேதம் இதை சொல்லி இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கதை ரிஃபார்மேஷன், சீர்திருத்தம் உருவாகிட்டது. சீர்திருத்தம் உருவாகும் பொழுது அந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏற்கனவே முனிவர்கள் கூடுதலாக காசு கூடாது, காசு தவறு, காசால நாங்கள் கெடுகிறோம் அப்படின்னு சொல்லி காசை அவர்கள் எதிர்த்து கொண்டு வந்தார்கள். என்றாலும் கூட காசு அவர்களை ஆட்டி படைத்தது. ஆனால் ரிஃபார்மேஷன் டைம் வந்த பொழுது மார்ட்டின் லூதரும் ஒரு வகையில் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவரும் ஒரு முனிவர், அப்படிப்பட்ட முனிவர் ஒரு ஆள். அவரும் ஆரம்பத்தில் காசை வேண்டாம்னு சொன்னவர். ஆனால் பிறகு ரிஃபார்மேஷன் நடந்த உடனே அவர் சொன்னார், காசு பெரிய ஒரு மனமாட்டம், பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்தது. காசு கடவுள் தந்த ஈவு. காசு கடவுள் தந்த ஈவு. அந்த ஈவை நாம சரியாக பயன்படுத்தபடி எங்களுடைய பொறுப்பு. ஆகவே காசு தவறு அல்ல. நாங்கள் காசை உழைக்கலாம், காசை சேமிக்கலாம், காசை நாங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் காசுக்கு அடிமைகள் இல்லை. ஆனால் காசு தவறு, காசு என்பது எங்களுக்கு தீமை என்ற மனப்பான்மையை மாறி காசு நல்லது என்ற மனப்பான்மை ரிஃபார்மேஷனோட வந்துட்டது. அதே சீர்திருத்தம் கொண்டு முக்கியமான ஒரு என்ன கருத்து வித்தியாசம் என்று சொன்னால், காசு நல்லது, காசு தவறானது அல்ல என்ற அந்த எண்ண போக்கு. அப்போ அதோட சீர்திருத்த காலம் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல சீர்திருத்தவாதிகள் இந்த எண்ணங்களை கூட பலப்பத்த போயிட்டேன். கல்வின் மெட்டது அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கூட இதை, அதாவது காசு தீயதல்ல என்ற எண்ண கருத்தை பலப்பத்த போயிட்டேன். அப்போ இதை இதால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், காசு வேண்டாம்னு சொன்ன சமூகம் இப்போ காசு நல்லதுன்னு சொல்லும் பொழுது திடீரென்று பார்த்தால் அந்த கிறிஸ்தவர் மத்தியில், அதாவது புரொட்டஸ்டன்ட்ஸ் மத்தியில் பணம் நிறைய குரல் துவங்கிட்டுது. புரொட்டஸ்டன்ட்ஸ் கூட பணக்காரர்களாக இருக்கிறாங்க. கேத்தலிக்ஸை விட, ரோமன் கேத்தலிக்ஸை விட அவர்களுடைய கையில் கூடுதலாக பணம் ஆகுது. இப்போ அவனுடைய அவர்களுக்கு காசு இப்போ ஓகே, காசு தீமை இல்லை. அதைத்தான் சில எழுத்தாளர்கள் தாமஸ் வாட்சன் போன்றவர்கள் எல்லாரும் அவைகளை கொஞ்சம் கண்டித்து சில நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றி சில குறிப்புகள் அதில் இருக்கு, நீங்கள் வாசித்து கொள்ளலாம். நான் அந்த டீட்டெயிலாக போகையில் அதே போல அந்த ரிஃபார்மேஷன்ல முக்கியமான ஒரு குரூப் ஒன்று இருந்தது, பியூரிட்டன்ஸ், அதாவது தூய்மைவாதிகள். தூய்மைவாதிகள் என்பவர்கள் ரிஃபார்மேஷன்ஸ்ல உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீமான மிகவும் தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்கின்ற ஒரு குழு உண்டு. அந்த குழுவும் கூட பணத்தை பற்றிய கருதுகோளில் ரிஃபார்மேஷன் ஐடியாவை அப்படியே தமிழில் எடுத்துக்கொண்டுச்சினார்.
இப்போ கடைசியாக பார்த்தால் இந்த ப்ரொட்டஸ்டன்ஸுக்குள்ளேயும் பியூரிட்டன்ஸ் வந்து தூய்மைவாதிகள் இன்னும் ஒரு படி மேலே போன பணக்காரர்களாக மாறிட்டனர். இதை பற்றி த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலிசம் என்ற நூலில் கூடுதலாக இப்படிப்பட்ட சில 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 கிரிட்டிசிசம் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். அது ஒருத்தர் ஹாஸ்யமானது இருந்த கோட்டன் மேதோன்றவருடைய கோட்டேஷன் சொல்ல விரும்புகிறேன். மதம் செல்வ செழிப்பை பிறப்பித்தது, அதாவது மகள். மதம் வந்து செல்வ செழிப்போட மகளை பிறப்பித்தது. இந்த செல்வ செழிப்போட மகள் வந்து தாயை ஒழுகி போட்டா. மதம் செல்வ செழிப்போட மகளை பிரசவித்தது, அந்த மகள் தாயை ஒழுகிட்டா என்றால் செல்வ செழிப்பு மதத்தையே ஒழுகிட்டது. அந்த கருத்தில் ஒரு ஹாஸ்யமான ஒரு கவிஞர் போட்டு வந்தார். சீர்திருத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வந்து கொஞ்சம் கேள்விகள் வந்ததா, வட்டி கொடுக்கலாமா, பணம் வந்து வட்டி கொடுக்கலாமா. ஆரம்பத்தில் பணம் வட்டி கொடுறது பாவம் இருந்தது, முழுக்க முழுக்க பாவம். பணத்தை நாங்கள் பேங்க்ல போடக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, முழுக்க பாவம் என்று சொன்னது. அப்போ அதுக்கு ரெண்டு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒன்று வந்து வட்டி, மற்றது அறாவட்டி, அதாவது யூசரின்னு சொல்றாங்க, ரைட்? Interest and usury. Usury is bad, but interest is okay. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து அது தேவையான ஒன்று. நாங்கள் பேங்க்கில் போட்டால் அது இன்ட்ரெஸ்ட் தானே வருது. அவர் யூசரி இஸ் பேட், பட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஓகே என்ற விதமான கருத்து போட்டு வந்து அதால் இன்னும் கொஞ்சம் பணத்தினுடைய செல்வாக்கு கூட தம்பிட்டது. இப்படிப்பட்ட காலங்களில் தான் பல சீர்திருத்த இயக்கங்கள் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அந்த தொழில் புரட்சியோடு சம்பந்தப்பட்ட சில வாழ்க்கை முறைகளை மாற்றியமைக்கிறதுக்காக வந்த பல புரட்சிகளில் ஒன்று வந்து ஜான் வெஸ்லியினுடைய ஒரு ஒரு புரட்சி. ஜான் வெஸ்லியை பற்றி அவர் வந்து மிகவும் வறிய குடும்பத்தில் தான் வந்தவர். அவருடைய எத்தனையோ சகோதரர்கள் எல்லாம் குறைந்திருந்தார். கடைசியாக தப்பி பிழைச்சது 2-3 பேர் தான். அப்படி வறுமைக்கு வந்த, ஆனாலும் கூட கடவுள் பயத்தில் வளர்க்கப்பட்ட ஜான் வெஸ்லி ஆரம்பத்தில் அவருடைய சாதாரண முறையின்படியே அவர் ஒரு குருவராக உருவாகி தன்னை பயிற்றுவித்தார். அவருக்குள்ள சந்தோஷம், ஒரு மன நிம்மதி இருக்கே இல்லை. அவர் வந்து தான் செய்த சரியா அப்படியா என்றதை பற்றி கேள்வி கொண்டு வந்தார். தன்னை பார்த்து கடவுள் வெல் டன் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் சொல்கிற அளவுக்கு தான் வாழணும்னு சொல்லி விரும்பி கொண்டு வந்தார். இப்போ அப்படியே இருந்த பொழுது தான் நமக்கு தெரியும் அவருடைய மெதடிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அந்த மெதடிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் உருவாக்கின பொழுது ஆரம்பத்தில் இருந்த மக்கள் வந்து மிகவும் வறியவர்கள். அப்போ அந்த மக்களோட கூட அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு 20, 30, 40 வருஷம் போக பார்த்தா அதில் கன பேர் கிட்டத்தட்ட 50, 60, 70, 100 மடங்கு பணக்காரராக மாறினார் அந்த அந்த மெதடிஸ்ட் மூவ்மெண்ட்டில். அப்போ அதை பார்த்தோன்னா இவருக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்துட்டு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறையே மாற விட்டது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஷர்ட்டுக்கு கஷ்டப்பட்டார்கள், இப்போ ஒரு நாள் ஒரு ஷர்ட்டை போடுகிறான். அப்போ யோமேஷ் கிட்ட நீங்கள் எப்படி செய்வது சரியானது? அவங்க சொன்னால் we can afford it, ஆகவே நாங்கள் வாங்குகிறோம், எங்களுக்கு அது செய்யலாம், நாங்கள் வாங்குகிறோம். இப்போ அப்படிப்பட்ட சில காரியங்களை பற்றி ஜான் வெஸ்லி கூடுதலாக கண்டிப்பாக சில போதனைகளை முன்னுக்கு வைத்தார். இது தப்பான போதனைன்னு சொல்லி அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டினார். அந்த ஜான் வெஸ்லி வாழ்ந்த காலங்களில் ஒரு வருஷத்துக்கு 30 பவுண்ட்ஸ் இருந்தால், ஒரு வருஷத்துக்கு 30 பவுண்ட்ஸ் இருந்தால் ஒருத்தர் சாதாரணமாக வாழலாம். அப்போ ஆரம்பத்தில் ஜான் வெஸ்லியுடைய சம்பளம் வந்து ஆரம்பத்தில் வந்து அவருடைய அவருடைய 30 வெள்ளி 30 தான் அவருடைய சம்பளம். அடுத்த வருஷம் 60 மாறிட்டது. வேணு செய்த 28 பவுண்ட்ஸை மட்டும் தனக்கு வச்சுக்கொண்டு மிச்ச அவ்வளோத்தையும் கொடுத்துட்டார். அடுத்தவன் 90 மாறிட்டது. 28 மட்டும் வச்சுக்கொண்டு மிச்ச அவ்வளோத்தையும் கொடுத்தார். அப்படியே போய் கடைசியாக ஒரு காலகட்டத்தில் 1400 பவுண்ட்ஸ் வந்தது. அதில் 28 பவுண்ட்ஸ் மட்டும் தனக்கு வச்சுக்கொண்டு மிச்ச அவ்வளோத்தையும் கொடுத்துட்டார். கடைசியாக அவருடைய கணக்கை பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 30,000 பவுண்ட்ஸ் ஜான் வெஸ்லி காலத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 30 பவுண்ட்ஸ் இஸ் இனாஃப் ஃபார் 1 year. 30,000 பவுண்ட்ஸ்ன்றது எவ்வளவு பொறுமதியானன்னு சொல்லி அதில் பெரும்பாலான பகுதியை இவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஒரு தன்னுடைய வாழ்க்கை மூலமாக காட்டினர் இந்த பணத்தை பற்றின மேற்பான்மை மாறணும்னு சொல்லி.
அப்போ அதான் ஜான் வெஸ்லி கொண்டு வந்த ஒரு 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 மாற்றம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், புதிய காலத்தை வாழுகின்றோம். இந்த காலத்தில் பல புத்துயிர்ப்பு இயக்கங்கள் உருவாகி பல மாற்றங்களை ஏற்படுத்தின காலங்களில் தற்போதைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், இயேசு இருந்திருந்தால் என்றால் அவர் ஒரு விளக்கில் சொல்லி போட்டு சொல்லியிருப்பார், பார்த்தீங்களா விளக்கு நடந்துட்டு அவங்களோட காணிக்கையில கொண்டு வாங்கும், உங்கள் காணிக்கையில் இங்கே இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போடுங்க, அல்லது நான் 5000 பேரை போஷிச்சுட்டு இவ்வளவு செலவு வந்தது, தயவு செய்து இவ்வளவுக்கு நீங்கள் காசை போட்டு விடுங்க சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு இப்போ காசு அகலாட்டி படைக்குது. இன்றைக்கு செழிப்பு உபதேசம் என்பது கூடுதலாக செழிப்பு உபதேசம் என்பதை சபையை ஆட்டி படைக்கிற காலத்தில் இருக்கிறோம். இது சரியா அப்படியான்றதை பற்றி பல ப்ரோ அண்ட் கான் விஷயங்கள் இருக்குது. சில விளக்கங்களை பொறுத்தவரையில் செல்வச்செடி உபதேசத்தை பற்றி சரியான போதனை இதுதானு சொல்லி சொல்றவர்கள் அதை பார்த்தா அந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாசிச்சிருக்கேன், அதில் ரெஃபரன்ஸ் தந்துருக்கிறேன். அதில் வாசிச்சு கொண்டு போயிருக்க தெரியும், இது செல்வச்செழிப்புன்றது சுவிசேஷத்துக்கு ஒரு பகுதி தான், அவருடைய எக்ஸ்பிரஷன் போலான் இருக்குது அப்படி யோசிப்போம் நாங்கள். ஆனால் அதுக்கு கிரிட்டிசிசம் எடுக்கிற ஆட்கள் அவருடைய கண்டிப்புகளை வச்சு பார்த்தால் அது மற்ற மாதிரி, அது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒன்று போல தெரியும். அவை இன்னும் அந்த செழிப்பு உபதேசத்தினுடைய அத்திவாரம் என்ன, அது என்னத்தினுடைய எதிலிருந்து ஆரம்பிக்கிறதை பற்றி தெளிவான ஒரு வரையறை உள்ள ஒரு வரைவிலக்கணம் இதுவரைக்கும் இல்லை. ஆகவே அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பணமானது ஒரு ஊழியத்தை ஆட்டி படைக்கலாமா என்றால் இல்லை. பணம் எங்களுக்கு சேவன் ஒழிய இட்ஸ் நாட் அ மாஸ்டர். அப்போ அதை மைண்டில் கொண்டு தான் நாங்கள் சார்புவாதத்தை, அதுக்கு எதிரான வாதத்தை நாங்கள் பார்க்க வேணும். அதுக்குள்ள கொஞ்சம் செழிப்பாக பாடுகளாக பற்றி ஒரு கட்டுரையில் சின்ன பகுதியை போட்டிருக்கிறேன். அந்த பாடுகளும் செழிப்பெல்லாம் எங்களுடைய அனுபவங்கள். அந்த அனுபவம் நாங்கள் எப்படி எடுக்கிறோம்ன்றதை பொறுத்தது. வேதாமத்தில் பாடுகளுக்கும் இடம் உண்டு. பாடுகள் இல்லாமல் ஒருவனும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியாது. அவை பாடுகள் இல்லாமல் அவன் எப்பவுமே செழிப்பாக வாழ்ந்து பரலோகத்தை அடைய முடியாது என்றதை பற்றி வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. அவை பாடுகளும் அவசியம். அதே போல செழிப்பெறுவது தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இது ரெண்டும் அனுபவங்கள். அதை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றோட தங்கியிருக்கிறது. அடுத்த கொடுத்தலை பற்றி ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் அந்த சபையை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த கொடுத்தலானது ஒரு வகையில் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவத்தை மட்டும்தான் அது இருக்குது, மற்ற இதெல்லாம் பெருசாக இல்லை. கிறிஸ்தவத்தில் கொடுப்பதுன்றது பெறுவதை விட நல்லது. இட்ஸ் பெட்டர் டு கிவ் தேன் ரிசீவ் சொல்லி சொல்லுகின்றார், போதனை சொல்லுகின்றது. ஆகவே கொடுத்தல் எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். எப்படி கொடுப்பதை பற்றியெல்லாம் சில பாயிண்ட்ஸ் அதில் இருக்கிறது, நான் அதை போட்டிருக்கேன். முக்கியமாக சில பழைய பாட்டை பின்பற்றி 3 பிரமாணங்களை கொண்டு வைப்பினம். தசோபாக பிரமாணம், மற்றது காணிக்கை பிரமாணம், அடுத்த முதல் கனிகளின் பிரமாணம். தசோபாகம் 10 ஒரு பகுதி, காணிக்கைன்றது நாங்கள் விரும்பிய ஒன்று கொடுக்கிறது. மற்றது முதல் கனி பிரமாணம் என்றது முதல் கனி கத்தலுக்குரியது. அதை நாங்கள் திரும்பி போடணும்னு சொன்னால் அதனுடைய பெறுமதி +20% கொடுத்து தான் நாங்கள் அதை மீட்டுக்கொள்ள வேணும். ஒரு ஆடு முக்கியமாக முதல் ஆடு பிறந்து இருக்குது, அந்த முதல் ஆட்டை நான் கத்தலை கொடுக்குறோம். ஆனால் எனக்கு அந்த ஆடு வேணும் என்றால் அந்த ஆட்டுடைய பெறுமதியோட 20% போட்டு அந்த ஆட்டை மீட்டுக்கொள்ளலாம். அதே போல ஒரு பிள்ளையை கூட நான் முதல் கற்பத்தின் முதல் பிள்ளை கத்தலுக்குரியது, அதை நான் சில கலிகளை கொடுத்து அந்த பிள்ளை மீட்டுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சில 3 பிரமாணங்களை பின்பற்றி கொடுக்கணும்னு சொல்லி சில ஆக சொல்லுங்கன்னா கூட புதிய ஏற்பாடு காலத்தை அப்படிப்பட்ட நியம பிரமாணங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பிரமாணம் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். சரி, அது பிறகு கொஞ்சம் வசனங்கள் போட்டிருக்கிறேன். திருப்பியும் இந்த பூமி எல்லாம் யாருடையதுன்றதை பற்றி சில விலவில கூட்டுக்களை மேலே போட்டிருக்கிறேன். கடைசியாக முடிவாக சரியான முறையில் நாங்கள் பணத்தை கையாள இந்த சரித்திரத்தை பார்க்கல பணம் தீயது என்ற கண்ணோட்டத்திலிருந்து பணம் நல்லதுன்னு கண்ணோட்டத்தை
இந்த பணம் நல்லது இருந்தது வந்து கொஞ்சம் நல்ல காரியம்தான். நான் கூட அது இப்போ நிலை தடுமாறி பணத்தையே கடவுளாக்குற அளவுக்கு இப்போ வந்துருக்கு. அப்படின்னா 4 பேர் எச்சரிக்கை இருக்க வேண்டும். சில அனோட்டேட்டட் பிப்ளியோகிராஃபி தந்திருக்கிறேன். சில புத்தகங்களும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும், எந்த புத்தகம் வாசிக்கலாம் எந்த புத்தகம் வாசிக்கக்கூடாது பற்றி சில விளக்கங்கள் இருக்குது. அதோட அடிக்குறிப்புகள் வந்து கிட்டத்தட்ட 76 அடிக்குறிப்புகள் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு வாசிக்கொண்டு போய்க்கல அதில் உள்ள இதை கொண்டு நீங்கள் வாசிக்கொண்டு போகலாம். அவை இது ஒரு குயிக்காக நான் போட்ட ஒரு சாராம்சம். இது ஒரு பேப்பர். அவை இது உங்களுக்கு கையில் இருந்திருந்தால் உங்களுக்கு பார்க்குற ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ எத்தனை இப்போ உங்களோட ஃபோனில் தெரியுது. ரைட், ஓகே. அவை நீங்கள் ஆறுதல் டைம் எடுத்து இதை கொஞ்சம் கூட ரெஃபரன்ஸோடு நீங்கள் வாசிட்டீங்க என்றால் இந்த பேப்பருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நித்திர கொலையில் என்னுடைய உயிரை கேட்டதற்காக தேங்க்யூ. நம்முடைய மரியாதைக்குரிய இறையியல் அறிஞர் சேவியர் அவர்கள் செல்வத்தை பற்றிய கிறிஸ்தவ கண்ணோட்டத்தை மிக அழகாக வரலாற்று நோக்கில நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதுவும் ரொம்ப அழகாக அவருடைய பழுத்த அனுபவம்